பிரசங்கி புத்தகத்தின் கடைசி பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, நல்லா கவனிங்க. அதாவது ஒரு மனுஷனை குறித்து அற்புதமாக என்ன பண்ணுறாருன்னா விளக்குறாரு சில விஷயங்களை. என்ன சொல்கிறாருன்னா, வாலிப பிரயாசத்தில் தேவனை என்ன பண்ணணும் நாம் நினைக்கணும். ஏன் வாலிப பிரயாசத்தில் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அதாவது கண் மங்கி போகிறதுக்கு முன்னாடி நல்லா பார்க்கும்போதே என்ன பண்ணு, கடவுளை தேடு. நல்லா பேசும்போதே கடவுளை தேடு. உன் காதில் நல்ல வார்த்தைகள் கேட்கும்போதே கடவுளை தேடு. நல்லா சாப்பிடும்போதே கடவுளை தேடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு மனுஷன் வாழ ஆரம்பித்ததுலேருந்து அவன் மரிக்க போகிற வரைக்கும் ஒப்பனையாக அநேக காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா அந்த வசனங்களில் போதிக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழத்தனமாக சொல்கிறாரு. அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். காரியத்தின் கடன் தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுவது ஒவ்வொரு மனுஷர் மேலும் விழுந்த கடமை. ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பக்காவாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு மனுஷனும் கடவுளை தேடணும், அது அவன் மேலே விழுந்த கடமை. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், இதுக்கு மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்லி மனுஷனை அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனை ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் எல்லார் மனுஷர்கள் மேலும் விழுந்த கடமை இதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தைகளை நமக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி முடிக்கிறார் அந்த பகுதியை. அவர் அநேக ஞானமான வாக்கியங்கள் ஞானமான வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, இந்த பிரசங்கி நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாயை மாயை எல்லாமே மாயை, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே நான் பார்க்குறது எல்லாமே மாயைன்னு சொல்லி நிறைய வாசகங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசி அதிகாரத்தில் மனுஷனை குறித்து ஒரு வெளிப்பாடு, மனுஷனை குறித்து ஒரு வெளிப்பாடு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, வாலிப பிரயாசத்தில் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை தேடணும் அப்படிங்கிறத அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அவர் ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுவது எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவேன்ட்டார். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அநேகர் சொல்லுவாங்க, வயசானதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், தேவனை தேடலாம். கிடையாது. நம் வாலிப பிரயாசத்தில் தேவனை தேடும்போது தான் அவர் நம்மளை கைகளை பிடித்து அவர் என்ன பண்ணுவார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார், நீ போக வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார், உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், எவ்வளவு பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தீர்மானம் பண்ணுவார். அவர் வார்த்தையை நீ கேட்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் என்ன பண்ணும், நடக்கும். அப்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்யும்போது தான் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னால் வாலிப காலத்திலே அவரை தேடணும்னு சொல்ல வர்றார் அவர். அப்போ நீங்களும் நானும் கூட என்ன பண்ணணும்னு சொன்னால், வாலிப பிரயாசத்தில் அவரை தேடணும். இந்த வாலிப காலத்தில் நம்ம நல்லா நடக்க முடிஞ்ச காலத்திலே நம்ம என்ன பண்ணணும், அவருக்காக ஓடணும். நம்ம கைகளால் செய்ய முடிஞ்ச காரியங்களை அவருக்காக நம்ம செய்யணும். நம்மளால் பேச முடிகிற காரியங்களை அவருக்காக என்ன பண்ணணும், பேசணும். பேசுகிறதுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசி, அவருடைய வார்த்தைகளை பேசி அநேகர் என்ன பண்ணணும், அவருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கங்க. வசனங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பிரசங்கி கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1லேருந்து வாசித்து பாருங்கள். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். பல்லு என்ன பண்ணக்கூடாது, கொட்டுறதுக்கு முன்னாடியே, பல்லு கொட்டுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, அவரை தேடுங்கங்கிறாரு. காது கேட்கும்போதே அவர் என்ன பண்ணுங்க, அவரை தேடுங்கன்றாரு. நல்லா பசிக்கும்போது, நல்லா சாப்பிட்றீங்க இல்லையா, நல்ல பசி எடுத்து சாப்பிடும்போதே அவர் என்ன பண்ணுங்க, தேடுங்கங்கிறாரு. அதனால் என்ன பண்ணுங்கள், சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், பிரசங்கி கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எவ்வளவு அழகாக அந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்றத பாருங்கள். நீங்களும் அதை என்ன பண்ணுங்கள்,
கவனித்து அதன்படி என்ன பண்ணுங்கள், நடந்து கொள்ளுங்கள். காட் bless யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.